அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஆதி. நான் உன்னோட பாதி. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, சொன்னா நம்ப மாட்டீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க ப்ரோ. நான் சொல்லுப்பா, நான் நம்புறேன். அட பேரே சொன்னா நம்ப மாட்டீங்க ப்ரோ. இது ஒரு சோலோ பிளே. சோலோ பிளேவா அப்படின்னா? அதான்ப்பா, இந்த தமிழ்ல போராள் நாடகம்னு சொல்லுவாங்கல்ல, அதான். கதையோட சினாப்சிஸ் நமக்கு தெரியாதனால கண்டென்ட் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். சோ ஆக்டரோட என்ட்ரி எக்ஸிட் எப்படி பாத்தீங்களாவே வந்துட்டாரே. இனிமே எதுக்கு நாங்க தானே கேக்குறீங்க? புரியுது, போறோம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். கிடைச்சிட்டாரு, என் கதைக்கு இந்த ஹீரோ கிடைச்சிட்டாரு. நீங்கதான் நடிக்கிறீங்களா? நடிக்கிறீங்களான்னு கேட்டோன்னா வெக்கத்தை பத்தியா குஷியை பத்தியா? அப்போ நடிக்கிறதுங்கிற என்ன எல்லாருக்குள்ளயும் உருட்டிட்டு தான் கிடக்குது. அது எதாச்சியா நடந்தா இன்னும் சுவாரஸ்யம், அப்படித்தானே? அப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், என் கூட குப்பல்ல வரீங்களா? என் கூட மலையில வரியா? என் கூட விவசாயம் பண்ண வரியா? ரோடு பூரா தண்ணி கிடக்கு, என் கூட சுத்தம் பண்ண வரீங்களா? எல்லாம் முறைக்கிறீங்க. ஊருக்கு சோறு போறதுக்கும் ஊரை சுத்தப்படுத்துறதும் அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. சினிமா இருந்தாலும் பல்ல இடிச்சுக்கிட்டு வரீங்க. போத புகழ் போத. அவன் சொல்றான், நீங்க எல்லாம் என்னமோ கதை கேட்க வந்து உட்காந்துருக்கீங்களாமே. ஆனா பாருங்களா, இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு காசை கொடுத்து கதையை கேட்க ஒரு கூட்டமா வந்து கும்பலா உட்காந்துருக்கீங்களே. கொஞ்ச நாள் ஊருக்குள்ள இல்லைன்னு கதை பஞ்சம். ஆனா எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் ஏன் கதையை கேட்க இந்த ஊரே கூடி உட்கார்ந்து இருக்கும்னு. சரி, உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதை சொல்லலாம்? கதை தெரியுமா? போன வாரம் சொன்னாங்க. நடிக்கதை அதுவும் தெரியுமா? சரி, அப்ப உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? பாருடா, கதைன்னு சொன்னோடனே சுவாரஸ்யம் கூடி போச்சு. நுடிச்சாரி வந்துட்டீங்க, நிமிந்து உட்காந்துட்டீங்க. அடுத்தவங்களோட அந்தரம் கேட்காதன்னா நாக்க தொங்க போட்டு வந்துருவீங்களே. என்னது இல்லையா? பின்ன எங்க எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்களா? ஊராங்க கேட்கதானே? எங்க இல்லைன்னு ஒருத்தர் நெஞ்சத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க? பொழுதுபோக்கா? என்னது பொழுதுபோக்கா? அடுத்தவங்க உனக்கு பொழுதுபோக்கு. உனக்கு உன் பிரச்சனையை மறக்க அடுத்தவன் பிரச்சனை தேவை. அடுத்தவனும் உன் பிரச்சனையை எப்படிதான் வேடிக்கை பார்ப்பான். பார்த்துப்பா. சரி, உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். மெய்யாலுமே ஒரு கதை சொல்றேன். அது கதை இல்லை, தொல்லை, தொடர் காய்ச்சல். குழந்தைகள் ஜாக்கிரதை, குழந்தைகளே ஜாக்கிரதை. நான் என்ன சொல்றேன்னு புரியல? புரியல? அண்ணாத்தா, உன் குழந்தை எங்க விட்டு வந்திருக்கிற? பிளே ஸ்கூல்லையா இல்ல டிவி கிட்டியா? கையில மொபைல் கொடுத்துருக்கியா? டிவியை பார்த்துட்டு புகழ் போதை பிடிச்சி பச்சை குழந்தைய பாட சொல்லி ஆட சொல்லி ஓட சொல்லி அதுக்குள்ள போட்டி மரப்பான்மை ஊட்டி அதனால இன்னொரு குழந்தைக்கு தாழ்வு மரப்பான்மையை வளர்த்து பிஞ்சிலே முத்த வச்சு அதை நடிக்க சொல்லி ஆட சொல்லி பாட சொல்லி அவங்க குழந்தை தன்மையை அழிச்சு அது வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிச்சு விளம்பரம் பண்ணீங்களா? ஒரு ஆயாக்காரி குழந்தைய போட்டு அடிக்கிறா. என்ன அடிக்கிறா? சோத்தை இறைச்சு அடிக்கிறா. சோத்தை இறைச்சாதான குழந்தை, சோத்தை இறைச்சாதான குழந்தை. அதுக்கு போய் அத மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு எல்லாம் நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆமா, நீங்க நாங்க எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்க லைட் அடிச்சு
அந்த பிரச்சனை கசந்திருப்பான்னு பாக்குறீங்களா? யாரா நீங்க? ஏய் நம்ம தேடிக்கிட்டு ஆளே வந்தாடா. புறானா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு மல்லுக்கட்டு போக பேசுறா சொன்னாங்க. இத்தனை பேர் வந்திருக்காங்க. பிரியா யாரு நீங்க? யோ கேட்காம தூக்கல. நாங்க யாருன்னா தெரியல. சென்டர்ல என்ன ஸ்டேட். டேய் புறா. பிரியா பிரியா என்ன பையன் முடிச்சிருக்க? யாரு? எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த கூத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. You both of you mind your words. ஒரு பைத்தியக்கார கூலிக்கு வந்து நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்க. நான்சென்ஸ். புள்ளா கீழ்பாக்கம் போயிட்டு இருந்த வண்டியை நிப்பாட்டிட்டு செத்த நேரம் டீ குடிச்சிட்டு போயிட்டு வரலான்னு டிரைவர் போன தண்டமா. இவனை பார்த்தா நடிகை மாதிரியா இருக்கு. புள்ளா எங்களுக்கு சுதந்திரமா இருக்க விடுங்கடா. முதல்ல சாப்பாட்டுக்கு வழி பண்ணுங்க, அப்புறம் சாப்பாடுக்கு என்ன தொட்டுக்கலாம்ங்கறத சொல்லலாம். நாங்க என்ன சாப்பிடணும்ங்கறத நீ அரசாங்கம் தான் முடிவு பண்ணுங்கடா. சரி முடிவு பண்ணிட்டோம். ஏன் நீ வந்து வேண்டாம் புரியல? ஏன் மேல கூட போட்டாங்களா என்ன? குழந்தைங்க ஜாக்கிரதை, குழந்தைங்களே ஜாக்கிரதை. இனிவருக்கு மன்னிக்கவும், சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த மகா நடிகர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அதுவரை நம்ம ஷோ ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா ஹமாம் சோப், ரிமிஸ் இன்னர்வேர்ஸ், எங்கும் எங்கெங்கும் கடப்பாறை பிராண்ட் லுங்கிஸ், சில்வர்வேர் கடவெண்ணெய், கடவுள் இருக்கிறார் ராயல் என்ஃபீல்ட். கோ ஸ்பான்சர்ட் பை உதயாராமன் அசல் நெய். மனமும் இருக்கும், மருத்துவ குணமும் இருக்கும். கரிகாலன் மேஜிக் ஷோ கிராக்கர். ஆளா போட பாழையில பெருப்பாக்குற. அதான் விட்டுட்டாரே. நான் மேக்கப் போட முதல்ல அதுக்குள்ள எவனே புத்தி என்ன பேசிட்டான். போய் ஒரு பைத்தியக்காரா இவ்வளவு நேரம் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கா. நீங்களும் அதை கேட்டுட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நடிகனா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். அவனை பார்த்தா நடிகை மாதிரியே தெரியுது. அவனை பார்த்தா நடிகை மாதிரியே தெரியுது. அவனா வெளிச்சத்துல தான் அப்படி இருட்டுக்குள்ள வேற மாதிரி. ஒரு கதையில வர கதாநாயகனுக்கு நிஜத்துல அந்த கதையில வர வில்லனோட கதாபாத்திரம் பொருந்திருக்கலாம் இல்லையா? பொருந்திருக்கலாமா இல்லையா? இருக்கா? அதே மாதிரி ஒரு கதையில வர வில்லனுக்கு நிஜத்துல அந்த கதையில வர கதாநாயகனோட குணாம்சம் பொருந்திருக்கலாமா இல்லையா? இத கூட பிரிச்சு பார்க்க தெரியாது நீங்களா? எதிர்ப்பு எவன் மேல லைட் போட்டாலும் அதை அப்படியே நம்பிட்டு இருக்கு. எவன் என்ன பேசுனாலும் அதை கேட்குது. இதான் உங்க வேலை. ஐயோ கடவுளே, என்ன சொல்றது உங்களை? அவனை பார்த்தா நடிகை மாதிரியா இருக்கு சொல்லுங்க. வானத்தை பார்த்து எச்சு துப்புனா அது நம்ம மேலதான் வரும். ஏன்னா நான் உங்கள ஒருத்தன், ஆனா என் பிள்ளைகளா உங்கள ஒருத்தனா இருக்க விட மாட்டேன். நான் வாரிசு நடிகர் கிடையாது, ஆனா என் வாரிசு எல்லாம் நடிகர். அதுக்காக தெருவெல்லாம் கூத்து ஆடிதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். யோ என்ன தெருக்குத்தோட பிய பத்தா மாதிரி குத்துக்கிற? ஓஹோ, தெருவில் அண்ணா கூத்து, திரையில அண்ணா கெத்தா? தம்பி நீ கொஞ்சம் வாயை கொத்து, நீ கொஞ்சம் ஒத்து தம்பி, அந்த கதை கொஞ்சம் சாப்பிட்டு. எங்க விட்டா? தெருக்கூத்து. நான் நேற்றுதான் தெருக்கூத்து, இன்னைக்கு நாடகம், நாளைக்கு சினிமா, அப்புறம் அரசியல், அப்புறம் ஆட்சியை என்னைக்குதான் நீ வேணா எழுதி வச்சுக்க. எனக்காக குடி குடிப்ப பசு போடுவேன். நான் வேணாம்னாலும் என்ன நீ விட மாட்டேன். எப்ப தலையா வருவேன், எப்ப வருவேன் அப்படின்னு உணர்ச்சி போக கூப்பாடு போடுவேன். ஏன் இது எந்த அடியாவது சொல்லுவானா? என் உடனே சொல்ல மாட்டான். ஏன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டிய. அதான் அப்புறம் நடிகனுக்காக மொட்டை போடுற முட்டா பசங்க தான் நீங்க. அந்த பசுரை கொண்டு போய் கேன்சர் பேஷண்ட் கொடுத்தா அவங்க மனசு அது ஒரு வாழ்க்கை. ஒரு சொட்டு பால் கிடைக்காம எவ்வளவு குழந்தைங்க பசியில வாடுது. அதை கொண்டு போய் நடிகனோட பட்டம் விட்டு 2 லிட்டர் பால் உற்பத்தி பண்ண
எவ்வளவு மெனக்குது. பருத்தி கொட்டை, தீவனம், புண்ணாக்கு, மேய்ச்சல், மாடு பராமரிப்பு. எப்பா கேட்கும் போதே கண்டு இல்லையா? இதெல்லாம் இருக்காங்க. ஓஹோ, அது மூலியமா நீங்க விளம்பரம் தருவீங்க. விளம்பரம் 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 விளம்பரம், மசூல் வச்சு விளம்பரம், மசூல் வச்சு விளம்பரம். நடிகை அதுக்கு ஒரு புரோக்கர். இது ரொம்ப பெரிய அரசியல்பா. இதுக்குள்ள நான் வரல. நடிகை என்னோட கருத்து சரியா இருக்கும் பட்சத்துல நடிப்பு எப்படி நம்ம உருவாயிருக்கணும், புறம் பேசுறதுதான் உருவாயிருக்கணும். ஒருத்தரை பத்தி அவன் இல்லாத போது அவனை பத்தி புறம் பேசும்போது தான் உருவாயிருக்கணும். அவனை பத்தி பேசும்போது சுவாரஸ்யமா பேசியிருப்பான் அவனை மாதிரியே. அது மூணாவது நபர் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டிருப்பான். இப்படித்தான் உருவாயிருக்கணும். அப்புறம் மக்கள் கூடுறாங்களா கூடி அது பொழுதுபோக்கா ஆயிடுச்சு. இப்படிதான் உருவாயிருக்குங்கிற கருத்துப்படி சரி விடுங்க. அப்புறம் இந்த இருதுருவ நட்சத்திரத்தை யார் நிர்ணயிக்கிறது? நீங்களா இல்ல நானா? அவரு இவரு அவன் இவன் இவரு இவரு யாரு? முட்டாப்பா இல்ல. ரெண்டுத்துக்குமே எதிர் எதிர் கூட்டம் தேவை. எல்லாத்துக்குமே கூட்டம் தேவை. எது நடத்தினாலும் எதிர் எதிர் கூட்டம் தேவை. அதை நீங்க எங்க புரிஞ்சுக்க போறீங்க? நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்ட அவனுக்கு ஆப்பு, நீ புரிஞ்சிக்க மாட்டான், அவன் புரிஞ்சுக்க விட மாட்டான். இது ரொம்ப பெரிய அரசியல்பா. நான் இதுக்கு வரல, நான் வந்த வழியை பாக்குறேன். அப்புறம் நடிகனோட அடுத்த படத்தை பத்தின கவலை உங்களுக்கு எதுக்கு? நியாயமா பார்த்தா அதை கவலைப்பட வேண்டியது நீங்களா? அது உங்க மேல வச்சு பாக்குறான். யோசிங்க. இதெல்லாம் நான் சொன்ன, இதெல்லாம் சொல்லுவான் உங்களுக்கு சொல்ல மாட்டான். ஆனா நான் சொல்லுவேன். நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்களா? அவன் என்ன சொல்றது? பைத்தியக்காரன். நான் சொல்றேன் பைத்தியக்காரன் சொல்றான். குழந்தைகள் ஜாக்கிரதை, குழந்தைகள் ஜாக்கிரதை. நான் சொல்றேன் இளைஞர்கள் ஜாக்கிரதை. இளைஞர்களே ஜாக்கிரதை. எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ எதுக்கு வந்த? கைப்பிடி சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும். அதுக்காக வந்த. நான் நாடகம் போடுறேன், நீ பாரு. மட்டிலாமணிகள் பூண்டு சத்தமாய் மூலம் தகித்தவாறு கொண்டு இஷ்டமாய் மற்றும் எழுநூறு வாசம் காக்கும் கட்டிய காலம் வந்து கலசை மேவினானே. வல்லாணி தன்னை பாருங்க, கட்டிய காரன் வாணி தன்னை பாருங்க. வந்தானே பாருங்க, கட்டிய காரன் வாணி தன்னை பாருங்க. அகீனி தூஜம் தோடுத்து கட்டிய காரன் அழகான பாகை உடுத்தி. அகீனி தூஜம் தோடுத்து கட்டிய காரன் அழகான பாகை உடுத்தி. செந்துர பொட்டு வச்சு, செந்துர பொட்டு வச்சு, செஞ்சேலம்பே காலில் கட்டி, செஞ்சேலம்பே காலில் கட்டி, போன குண்டாவும் போட்டு, போன குண்டாவும் போட்டு, குந்தி குந்தி நடந்து வந்தாணி என்ன பாருங்க, கட்டிய காரன் வாணி என்ன பாருங்க. வந்தாணி என்ன பாருங்க, கட்டிய காரன். என்ன பாக்குறீங்க? இதுவும் அதே கேஸ் தான். டேய் புறா, அவனை எப்படி கூட்டு போறான்னு தெரியும். தூக்கி. டேய் நீயும் இங்கதான் இருக்கியா? வேலையை குறைச்சிட்டியா ராசா? Hey, go what? You go sing. வந்தாணி என்ன பாருங்க, கட்டிய காரன் வாணி என்ன பாருங்க. இப்ப என்ன பண்றது? மறுபடியும் சரி, மணியாம ஒரு தப்பு நடந்துச்சு. ஸ்டேஷனுக்குள்ள எப்படி போனாங்கன்னே தெரியலங்க. மன்னிச்சுக்கங்க. இன்னும் சற்று நேரத்துல நீங்க எதிர்பார்க்குற மகா நடிகை வந்துடுவார். அது ஒரு ஸ்பான்சர் பை டிமிஸ் இன்னர்வியர், எங்கும் எங்கெங்கும் கடப்பாறை பிராண்ட் லூங்கிஸ். செல்வம் தூசன் கடலன், கடவுள் இருக்கிறார் ஆயிரத்தில் அகத்து. கோ ஸ்பான்சர் பை உதயம் ராவன் அசல் நெய். மனமும் இருக்கும் மருத்துவ குணமும் இருக்கும் கிரிகாலன் கிரேட் மேஜிக் கிராக்கர்ஸ். இந்த தீபாவளி சேஃப்டியா கொண்டாடுங்க. மாஸ்க் இஸ் a mask. ஒரு 5 நிமிஷம் போடுங்க. உங்களுக்கான மகா நடிகர் கண்டிப்பா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவாரு. ஏதாவது ஒரு சேனல் ப்ராப்ளம் திரும்பி பைத்தியம் போடுறா பார்த்து. Wow, what a body!
மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு போங்க. யோ இந்த நாடகத்தை நடிக்க வேண்டிய உண்மையான நடிகை நான் தாயா. இனிமே நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, சத்தியமா நம்ப மாட்டீங்க. மேக்கப் ரூம்ல எவனையும் வந்துட்டு என்னை கட்டி போட்டு எவனையும் உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கான், நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? நாங்க தட்டத்தை உங்களுக்கு கேட்கவே இல்லை, கேட்டுதான் கேட்கலையா? கேட்கவே இல்லை. ஓஹோ நாடகம் மேடையில தானே நடக்குது, நமக்கு நாடகத்துக்கு என்ன சம்பந்தம்னு இருந்துட்டீங்க, அப்படிதானே? இது ஜனநாயக நாடுகள் நீங்க எப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க? நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கும் பங்கு உண்டு. உண்மையை நாடகத்துல கூட பார்வையாளர் பங்கு இருக்குன்னு உண்டு. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? லைட் மாத்திர பெரிய மனுஷா, உன் பேர் என்ன? அசோகா கும்பகர்ணனா? நீ பாட்டுக்கு பாக்குற எவன் வந்து முன்னால வெளிச்சு போட்டு காட்டுவியா? உன் கடமை என்னங்கிறதே மறந்துட்டியா? எவன் மேல வெளிச்சம் போட்டா நீங்க அப்படியே நம்பி இருக்குது. ஒரு சுயசந்தனை கிடையாது. நீ காட்டுறதுதான் உண்மை, அதை நாங்க நம்பணும். இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவியா? காட்ட மாட்டேல. இனிமே நான் என்னத்தை நடிக்கிறது? நாசமா போச்சு, போங்க. நீங்க புடிச்சு போட பைத்தியம் 2 பகம்